அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெரிசாலையை தினந்தோறும் பச்சையாகவாவது சமையல் செய்தல் முதலிய வகையிலாவது சாப்பிட்டு வர வேண்டும். பிரதம உள்ளுடம்பை நீடிக்க பண்ணும் மேற்குறித்த மூலிகையை அலட்சியம் செய்யாது ஆசாரியன் திருவடியின் கண்ணே லட்சியம் வைத்து எவ்வித தந்திரத்திலாவது தினம் தினம் உட்கொண்டால் தேக கெடுதியாகிய அசுத்தம் நீங்கி தேகம் வலுவுள்ளதாய் நெடுநாளைக்கு இருக்கும். முக்தியடைவதற்கும் சகாயமாய் இருக்கும். மகான்களிடத்தில் அனந்த காலம் காத்தாலும் மேற்குறித்த மூலிகையின் பிரயோஜனத்தையும் உண்மையையும் அனுபவத்தையும் வெளியிடார்கள். பரம கருணாநிதியாகிய நம் தலைவனால் கிடைத்தது. அசட்டையின்றி உட்கொள்ளல் வேண்டும். மேற்குறித்த மூலிகை ஜலமில்லாத இடத்தில் இருக்கின்றது விசேஷம் அன்று. ஜலமுள்ள இடத்தில் உள்ளதில் காரம் இராது. தந்த சுத்தி செய்து அண்ணாக்கில் தர்சனி விரலால் சுட்டு விரலால் தேய்க்க மேற்குறித்த மூலிகையால் பித்த நீர் கபநீர் வெளியாகி கண்மொழி விசேஷம். அது போலவே அறிவை விளக்குவதற்கும் கவன சக்தி உண்டு பண்ணுவதற்கும் கரணம் ஓய்வதற்கும் கபத்தை அரிப்பதற்கும் யோகியதை உடைய ஔஷதி தூதுவளை. அதை மேற்குறித்தபடி அனுஷ்டித்தால் விசேஷ நன்மை செய்யும்.